550 ரூபா 550 ரூபா 1300 ரூபா 400 ரூபா கேட்கணும் 1400 ரூபா 1300 பேட்டப்படி 1300 ரூபா 1300 ரூபா கிலோவுக்கு 1000 ரூபாய்க்கு அப்ப என்ன 1400 ரூபா 1400 ரூபா 1400 ரூபா பாருங்க ஆள் வந்து இப்போ நான் சொன்னேன் அந்த போட்டில் வந்து ஒரு நெஞ்ச ஆள் படுக்கிறதுக்கு இதான் வந்து இந்த சங்குக்குள்ளே இருக்கிற நண்டு என்ற நிறைய 500 ரூபா இதுதான் நீலக்கால் நண்டு. ஸோ பாருங்கள் இவ்வளோ நேரத்துக்கும் ஒரே ஒரு நண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தை எல்லாம் வந்து முடிகிற நேரம். ஏடி விலோக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் வந்து நீண்ட நாளைக்கு பிறகு நான் வந்து உங்களுக்கு வீடியோ காணொலி போட போகிறேன். ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பர்சனல் காரம். ஸோ எனக்கு வந்து ஒரு குழந்தை ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பொம்பளை பிள்ளை வந்து அதனால் வந்து நான் இவ்வளோ நாளும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் வீடியோ எடுக்கலை. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் எங்களோட ஊரான மணல்காடு. நீங்கள் பருத்துறைக்கு வந்தீங்கன்னா பருத்துறையிலேருந்து மணல்காட்டுக்கு வரலாம். ஸோ மணல்காடு தெரியாத ஆக்கள் இருக்காது. டூரிஸ்ட் பிளேஸாக வர மாறி இருக்குது. இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, இந்த வீடியோ மிக்சிங் எடுக்கிறதுக்கு எல்லாமே வருவீங்க. ஸோ மணல்காடு பிரதேசத்தில் இருக்கிற எங்களோட மீன் சந்தையில் தான் எப்படியான மீன்கள் என்னென்ன விலைக்கு போகுதுன்றதையும், அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நண்டு விலைகளுக்கு போகிற போட்டுகள் இருக்குது. அதோட எங்களோட போட்டும் நண்டு விலைக்கு போய் வந்தது. அந்த போட்டில் பட்டிருக்க நண்டுகளையும் அதோட வந்து இரவுலையெல்லாம் போய் அந்த போட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்படியான அனுபவங்களையும் சந்தை நிலவரத்தையும் மக்கள் எல்லாம் அங்கேருந்து வரையினமன்றதையும் பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தரப்போகிறேன். ஸோ மறக்காமல் ஏடி விலோக்குக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தால் உங்களோட சப்போர்ட் ஒன்று தந்துட்டு அதோட வந்து உங்களுக்கு தேவையான மீன்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மீன் விலையோடு உங்களுக்கு வாங்கி அனுப்பிவிடுவேன். ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கருவாடுகள் வெளிநாட்டிலேருந்து வீடியோ பார்க்குற மக்களுக்கு உங்களுக்கு கருவாடுகள் தேவைப்படும். கருவாடு சம்மந்தமான வீடியோவும் நான் கட்டாயம் தருவேன். இந்த கருவாடுகள் தேவைன்னு சொன்னாலும் உங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு விலையோடு நாங்கள் உங்களுக்கு உங்களோட இடத்துக்கே அனுப்பி வைப்போம். தேவையான கருவாடுகள் தேவையான மீன்கள் எங்களோட பகுதிகளில் வாங்கலாம்ன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஸோ மறக்காமல் இவ்வளோ நேரம் நான் கதைச்சதை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கோம். இரவு வந்து 10 மணி வந்து எங்களோட போட் தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம் போட்டு. இப்போ எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து நிறைய நாளாக வீடியோ போடையில் ஏன்னு சொன்னால் எல்லாம் இப்படித்தான் சட்ட சிக்கல்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இரவு டைம் கிட்டத்தட்ட இப்போ 10 மணி. ஸோ ஏன் நாங்கள் இப்போ இந்த டைமில் கடற்கரைக்கு வரோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட போட் இன்றைக்கு தொழிலுக்கு போயிருந்தது, என் மச்சானாக்கிற போட். ஸோ அதனால் வந்துடுதா போட்? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியான்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க இதில் ஓடி போகிறார். ஸோ இப்போ நாங்கள் வந்து போட்டை கரையை இழுத்து தொழிலுக்கு போன போட்டை கரையை இழுத்து மேலே விட்டுட்டு விடியத்தான் வந்து நாங்கள் இந்த நண்டுகளை தட்டுவோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் தரப்போகிறேன். ஸோ இப்போ பாருங்க இந்த இருட்டுக்குள்ளே வந்திருக்கோம் கடற்கரைக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கட்டுமரம் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் அப்பா வந்து போட் ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுறது இந்த பொத்தி எல்லாம் எடுத்து வைக்கிறார். இந்த பொத்தியில் தான் போட் வந்து ஏற்றுவாங்க. புது கரையை தெரியுது என்ன சூடாவில் இருக்குமா முதல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் மச்சானம் வந்தவர். ஸோ பாருங்க ஆள் வந்து இப்போ இல்லாமல் நான் சொன்னேன் அந்த போட்டில் ஏற்றுறதுக்கு பொத்தி செட் பண்ணுறது. பொத்தின்னு சொன்னால் அந்த பாருங்கள் இந்த தங்கூசி இந்த நூல்களால் ஆன பழைய வலைகள் தான். இதுகளை வந்து இப்படி செட் பண்ணி அடுக்கி இதில் வைப்போம். இந்த இதில் புட்டி இருந்தது முதல் இப்போ கொஞ்சம் புட்டி பதிஞ்சிட்டு இப்படியே இதில் கொண்டு வந்து போட்டை நான் அடிக்கடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அப்படியே கொண்டு வந்து இந்த பொத்தியில் ஏற்றி இப்படியே நேராக போட்டை எப்படி மேலே ஏற்றுவாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் இந்த போட்டில் நிற்கிற மாதிரி இந்த தூரத்துக்கு ஏற்றுவாங்க.
அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் போட் ஏற்றுல சரியான கஷ்டம். சில நேரத்தில் இந்த புட்டியாகி இந்த விடங்கள் வந்து புட்டியாகி சரியான கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போட்டை வந்து இழுத்து தான் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த புட்டி குறைவுன்றதுனால நாங்கள் வந்து இந்த பொத்தியை போட்டோம்னு சொன்னால், பொத்தியன்னு தான் சொல்லுவோம், உங்களோட பாசையில் என்னென்னு சொல்லுவீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாம் வலையெல்லாம் அடுக்கி இருக்குது பாருங்கள், எங்களோட வலையெல்லாம் வச்சு மூடி இருக்கிறோம். ஸோ இருட்டு டைமில் வீடியோ வந்து செம வேறு லெவலில் இருக்கும், கிளியராக இருக்கும். அதனால தான் இருட்டில் லைட் பிடிச்சி வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நான் சொன்னேன் தானே, இந்த குட்டி மச்சான் வந்தவர் நெஞ்ச ஆள் படுக்கிறதுக்கு துணி செட் பண்ணுறார். இந்த பாருங்க ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்ல, இதுதான் நாங்கள் இப்போ பிடிச்சிட்டு வந்த டப்பி. இந்த பாருங்க சத்தம் போடணும். இப்போ இதை கொண்டே தண்ணிக்கு விட போகிறோம். இதில் வந்து சினை இருக்குங்க. வந்து லைட் இந்த கண் வந்து லைட்டுக்கு அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, ஏடி விலாக் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி உங்களுக்கு நேற்று நைட் காட்டியிருந்தேன் நான். ஸோ நாங்கள் இரவு வந்து எங்களோட போட் வந்தது, போட்டெல்லாம் இழுத்துட்டு போனாங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் நாங்கள் கடற்கரைக்கு வந்திருக்கோம். பாருங்க இன்றைக்கி என்னென்ன மாதிரி எப்படியான மீன்பாடுகள் இல்லாமன்னு சொல்லி காட்ட போகிறோம் பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நண்டு விலையில் அம்பிட்டு நண்டு. இங்கே நண்டே இல்லை பாருங்க, இதுதான் தொழில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு வெஜ்ஜு காட்ட போகிறோம் பாருங்க. இந்த மகன் வழியில் நிற்கிறேன், வாசல் உண்டு. நான் கோனடிக்க வந்த அப்போ எது வந்திருக்கலாம் என்னோட கொஞ்சம் நேரம் சொல்லுவாங்க. நல்லா தெரியும்ல. ஓகே, நண்டு குவாலிட்டியாச்சு. ஆக்களை பாருங்க. இது ஒரு விதமான நண்டு. அந்த இந்த நண்டு வந்து விற்கலாது, தேவை கெடுக்கலான்றதுக்காண்டி வேறு வந்து இப்படி காலை முறிச்சு போட்டு என்ன சில விலைக்கு வந்து இதுவும் ஒரு விதமான நண்டு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சங்கு, இப்படி சங்குகள் கிடக்கிற மாதிரி எங்களுக்கு வலம்புரி சங்கும் கிடந்ததுண்டா எவ்வளோ நல்ல மீன். ஒன்றுமே தேவையில்லை, தனி விளம்பரி சங்கே காணும்.
ஆனால் இதெல்லாம் வந்து இடம்பு வைங்க போங்க. நண்டு கொண்டு விலைப்படுத்து நண்டு இல்லை, வேறு இதில் தான் கிடக்குஞ்சு சங்க பாருங்க. என்ன பால் சங்குண்டா சொல்கிறது? இது பால் சங்கு இல்லை, ஓகே. இது நார்மல் சங்கு. சரி, இந்த நண்டு பாருங்க, இது குரக்கன் நண்டு. மெதுக்கால், இது மெதுக்கால் நண்டு. மெதுக்கால்னு சொல்லிச்சுன்னா அந்த நண்டு வந்து மெதுப்பாக இருக்குது. இந்த தோல் இந்த அமர்த்துறதுக்குஞ்சு இந்த காலில் இருந்து உடம்புல இருந்து எல்லாமே அப்படி இந்த மெதுப்பாக இருக்கும். ஆனால் மெதுக்கால்னு என்ன காலாக இருந்தாலும் கலட்டுறது இவ்வளோ கஷ்டம் வந்து எல்லாம் சுற்றி போய் நிற்கும். அது வந்து இங்கே இதுதான் அந்த மெதுக்கால். திருவக்குட்டியில் வந்து கீழே முள் இருக்குது. இந்த முள் ரெண்டையும் உடைக்கணும் இல்லையண்டா குத்தினா பயங்கர விஷம். ரைட். எது பாலோட சேர்த்து மாட்டேக்க முடியும். பாலோட பிடிச்சி மாட்டேக்க முடியும். பாலோட பிடிச்ச மாட்டேக்காது ரெண்டையும் சேர்த்து. என்னது பொத்திகளுக்கெல்லாம் உண்டு. இந்த திருக்கை வந்து பெருசாக நாங்கள் கறிக்க ஒன்றுக்கும் எடுக்கிறீர்கள். இந்த இது என்ன திருக்கு, என்னதுக்கு பேர்? செந்திருக்கு. செந்திருக்கு. ரைட். இந்த முள்ளு குத்தினா விஷம். ரைட். நான் ஏற்கனவே காட்டியிருந்த மாதிரி இந்த நண்டு வரும். இந்த நண்டுகள் வந்து கறிக்கு ஒன்றும் தேவைக்கு எடுக்கிறதில்ல, ஒரு நேரத்தில் எடுக்கலாம். ஸோ கழிக்கிற நண்டுகள் இந்த ஆழ்கடலில் தான் இந்த நண்டுகள் கூடுதலாக இருக்கிறது. இந்த நல்லா வடிவேல் இருக்குது பார்க்க. அண்ணா தருவீங்களா? உசிராக தான் நிற்குதா? இல்லை. ரைட். இது ஒரு மீன் கலவாயில் ஒரு இனம், மூத்திரக்கலவாய் என்று சொல்லுவினம். ஸோ உங்களோட பக்கங்களில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லினோன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, ஆளுக்கு பல்லெல்லாம் கிடக்கு, பெரிய வாய். இந்த மீன் கறிக்கு எடுக்கிறதில் வர சுண்டி சாப்பிட்றார்கள், சில பேர் கொண்டே வர சுண்டிக்கணும். மற்றபடி
இது கறிக்கு ஒன்றும் எடுக்கிறதில்ல, கிளவாயில் ஒரு இனம் கூடப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நாங்கள் கறிக்கு எடுக்கிற நண்டு வரையில பாருங்க. நல்ல வேலை பாசி இல்லைண்ணா. நேற்று அவையண்ட வேலையில் பாசி என்னண்ணா என்ன பேர்? ஓ இதில் குட்டி மாமா கடையெல்லாம் அதில் பரத்திக்கு வந்தது வேலை ஃபுல்லாக. ஓ ரொம்ப நாளைக்கு ஆகணும். ரைட். சுத்தேனேஷா தட்டிடுங்க எடுத்து போட்டா என்னண்டு சுத்தேனே அங்கே எப்படி கண்ணுக்கால மறைச்சிடுங்க கண்ணுக்காலங்க. ம் பாருங்க கரெக்டாக காட்டுப்போம். இங்கே கொண்டு இங்கே ஏன்னா இப்படி பிடிக்கிட்டு அப்படி எடுத்து போட்டு அதில் பின்னமே நான் மடிக்கணும். ரிவேஸ் இது பின்னமே மடிக்கணும். ம் இது மடி அப்படி தான் மடிச்சிருக்குன்னா இது கண்ணை எடுக்கிறது கண்ணு இப்போ குத்தி போட்டு குத்திடுதோ காடியாக குத்தி போட்டு சரி. அந்த பகடிக்கு சொல்லுது நீங்கள் அதை எடுக்குமா கரையாங்க என்ன படுக்க வராமா கேட்டு போடுவோம். ரெண்டு இல்லாமல் வந்துட்டு என்ன படுக்கத்தான் ஒன்று உள்ளால சுவாடி இருக்குதான் உள்ளாது இல்லை உள்ள அந்த உங்களுக்கு விலை கொடுக்கணும். இதில் ஒரு நன்றி என்ன சாப்பா நூலில் எனக்கு எங்கடா சிக்கன் தான் அது நூலில் 2 கிலோ வேணும் இல்லை அதே 2 கிலோ வேணும் அதில் அதே 2 கிலோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் காட்டினா தானே இவ்வளோ நேரம் வந்ததுக்கே ஒரே ஒரு நண்டு தான் பெருசு முதல் வந்தது. இப்போ வந்து இந்த குட்டி நண்டாவது மொட்டை கால் இல்லாத நண்டு வரும். இதுதான் கடத்தொழில். ஓகே இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு முள்ளும் சரி கவனமாக இருக்கணும். சரியான அவதானம். அதாவது ஒரு நண்டு எல்லாத்துக்கும் ஒரு கால் இல்லாமல் கிடக்கு. ஏன் செய்யணும் இந்த நண்டு தான் கூட கிடக்கு. ஒன்றுக்குமே உதவாத நண்டு தான். இந்த திருக்கி ஒன்று பட்டு அழுகிட்டு இருந்தா எத்தனை நாளோ தெரியுது. வந்து சிரோட நிற்குது பாருங்க. வித்தியாசமாக ஒரு வடிவாக இருக்குது பாருங்க. ஆனால் இந்த நண்டு ஒன்றுக்கும் ஓகே இவ்வளோ நேரமும் நான் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ நண்டு இதுன்னா கஷ்டப்பட்டுருந்தா இப்போ தான் ஒரே ஒரு டப்பி
கலெக்டர்னு பாருங்க. இவ்வளோ தூரம் எத்தனை நண்டு இந்தா உயிரோடான்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை பிடிச்சி அடிச்சு தான்டா இந்த 5 பால்ச்சங்கடம் தான் காணையில. இந்த 5 பால்ச்சங்கடம் தான் 2 கிடக்கு. இதில் பாருங்க இந்த சங்கு. இது ஒரு விதமான சங்கு. ஆனால் வந்து ஒன்றுமே இல்லை. இந்த இதான் வந்து இந்த சங்குக்குள்ளே இருக்கிற நண்டு. என்ட நிறைய நாள் இருந்தபடி இந்த எல்லாம் அப்படியே இறந்து உக்கிருக்காருங்க. இந்த சங்குக்குள்ளே இருக்கிற நண்டு இந்த சங்கு எடுக்கிறதில்ல, அது வேறு அந்த மேல் மூடி சாதா உள்ள நண்டு தான் சங்கு தான் கறிக்கு எடுக்கிறது. இந்த சங்கு எடுக்கிறதில்ல பாருங்க. ஆக்களையும் பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நீலக்கால் நண்டு. ஸோ பாருங்கள், இவ்வளோ நேரத்துக்கும் ஒரே ஒரு நண்டு தான். இந்த இது வந்து கிலோ 2000 ரூபா அப்படி போகும். நீலக்கால் நண்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதாவது வந்து ஏற்றுமதி செய்கிற நண்டு. பார்த்தீங்க, இவ்வளோ நேரத்துக்கும் ஒரே ஒரு நீலக்கால். சொல்கிற பாருங்க, இது பெருசாக விலை இல்லை. இது கிலோ 200 ரூபா 1000 ரூபா அப்படி போகும். அவ்வளோ பெரிய விசேஷம் இல்லை. அந்த நீலக்கால் நண்டு இந்த அப்பி நண்டு தான் விலை கூடும். இல்லாட்டி தாங்க நாங்கள். ஓகே, கால் உடைச்சா நண்டுக்கு மார்க்கெட் இல்லை. பெரிய கால் உடைஞ்சா நண்டுக்கு வந்து விலை போகாது. இந்த பாருங்க, இந்த பார்த்தீங்க மாதிரி அண்ணா கொடுங்க, அண்ணா கொடுங்க. முதலாளிமே சொல்கிறேன். இந்த சங்கு இது கொழுவிட்டு விடாதான். இது இப்படி கவுட்டு வச்சா தானா வெளியில் வரும். இந்த இதான் இன்றைக்கு நண்டில் பார்த்தீங்களா. இந்த இது என்ன நண்டுன்னு சொல்லி கூட ஊரில் சொல்லுவீங்க. இதுக்கு நண்டுக்கு பேர் என்ன? இது நாங்கள் வந்து குரக்கன் நண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இது உப்புலாத்தி நண்டு. இந்த இது குருசு நண்டுன்னு நினைக்கணும் சம்திங். கேளுங்க. 1000 ரூபா 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 தீபா 1000 ரூபா தீபா 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா பண்ணிக்கணும். 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா கிலோவுக்கு 400 ரூபா 400 ரூபா 400 ரூபா அப்படி எடுங்க. பிறகு என்ன அது வாழ விலையில இருந்து வாழ் 400 ரூபா 400 ரூபா 400 ரூபா திருக்க 400 ரூபா 400 ரூபா 400 ரூபா 400 ரூபா 1300 ரூபா 1400 ரூபா கனவா கனவா 1400 ரூபா 1400 கிலோவுக்கு 1400 ரூபா 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 கிலோவுக்கு
1400 ரூபா 1400 ரூபா 1400 ரூபா 1400 ரூபா அண்ணா 1400 ரூபா 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 1400 ஐயா பேக் எப்படி 1300 ரூபா 1300 ரூபா கிலோவுக்கு 1300 ரூபா 1300 ரூபா 1300 ரூபா 1300 ரூபா 1300 ரூபா 1300 ரூபா 1300 ஆமா இந்த இதுல ஆண்டியா குழாயில போடுங்க 1000 ரூபாய்க்கு அப்ப என்ன அக்கா 900 ரெண்டு தான் தெரிஞ்சாலும் பண்ணல என்ன போடா ஆயிரம் ரூபா கிலோ 1000 ரூபா 1000 ரூபா என்ன நண்டு இப்ப 1000 ரூபா அம்மாஜி இப்ப 1000 ரூபா இப்ப 1000 ரூபா இப்ப 1000 ரூபா 500 ரூபா 500 ரூபா 500 ரூபா 500 ரூபா என்னங்க 500 ரூபா 500 ரூபா 500 யாருக்கு தாரது 500 ரூபா 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 நடிப்புக்கார சின்ன நண்டு நல்ல 900 ரூபா 900 ரூபா 900 ரூபா 900 ரூபா 900 ரூபா 900 ரூபா கிலோ 900 ரூபா 500 550 550 ரூபா 550 ரூபா 550 ரூபா 550 1300 ரூபா 400 ரூபா பிள்ளை தாக்கணும் 1400 ரூபா 1400 ரூபா 1400 ரூபா 1400 ரூபா 1400 ரூபா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தை எல்லாம் வந்து முடிகிற நேரம். நிறைய வியாபாரிகள் எல்லாம் வந்து மீன்கள் எடுத்துக்கொண்டு விற்பனைக்காக தங்களோட இடத்துக்கு போயிடும். அதே நேரம் வந்து ஆக்களும் வந்து பொதுமக்களும் வந்து தங்களோட தேவைக்கு மீன்களை வந்து வாங்குறதுக்கு வரையணும். பாருங்கள், இதான் நம்மளோட சந்தையின் நிலவரம். என்னம்மா இங்கே மீன்கள் வந்து வருதோ? என்னம்மா இன்றைக்கு மீன் விலையல் குறைவா கூட வரும்?